உங்க மணிக்கட்டுல வலி ரொம்ப நாளா இருக்காம். எப்போதோ கீழே விழுந்தது, ஆனா அந்த வலி மட்டும் இன்னும் போகலையா? பல நேரங்கள்ல இந்த மாதிரி தீராத வலிக்கு பின்னாடி ஒரு மறைஞ்சிருக்கிற காரணம் இருக்கும். அதுதான் கார்பல் நிலைத்தன்மை இன்மை. சரி, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். நாம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம மணிக்கட்டோட ஆச்சரியமான அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அது எப்படி நிலையற்றதா மாறுது, டாக்டர்ஸ் எப்படி இந்த சிக்கலான பிரச்சனையை கண்டுபிடிக்கிறாங்க, கடைசியா இதுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறாங்கன்னு ஒரு தெளிவான பாதையை பத்தி பார்க்க போறோம். முதல்ல நம்ம மணிக்கட்டை பத்தி சரியா புரிஞ்சுக்கணும். நம்மள பலரும் மணிக்கட்டுனா சும்மா கைய மடக்கவும் திருப்பும் உதவுற ஒரு சாதாரண கீழ் மூட்டுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அதில்ல. அது ஒரு ஸ்விஸ் வாட்ச் மாதிரி ரொம்ப நுணுக்கமானது, இல்லனா ஒரு ரோமன் கட்டடக்கலையோட வளைவு மாதிரி ரொம்ப உறுதியானது. ஒரு பயோமெக்கானிக்கல் அதிசயம்னு கூட சொல்லலாம். இந்த படத்துல நீங்க பாக்குறது வெறும் கோடுகள் இல்ல. இவங்க தான் நம்ம மணிக்கட்டோட உண்மையான ஹீரோஸ், அதாவது தசைநார்கள். இது ஒரு சிக்கலான வலைப்பின்னல். கேப்லன் மாதிரியான ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன மாதிரி மணிக்கட்டுக்குள்ளேயே இருக்கிற இன்ட்ரின்சிக் தசைநார்களும் முன்கையிலிருந்து வர எக்ஸ்ட்ரின்சிக் தசைநார்களும் சேர்ந்துதான் இந்த அமைப்பை உருவாக்குது. இதுதான் நம்ம மணிக்கட்டு எந்த அளவுக்கு அழுத்தத்தையும் முறுக்கிற விசையும் தாங்கணுங்கிறத முடிவு பண்ணுது. அது மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட மணிக்கட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். இந்த படத்துல நீங்க பாக்குற டைப் 1, டைப் 2 லூனேட் எலும்பு வடிவங்கள் மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்களும் இருக்கும். இந்த வித்தியாசங்கள் எதுக்கு முக்கியம்னா, ஒரு காயம் எப்படி ஏற்படுது, அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ண இது ரொம்ப உதவும். சரி, இவ்வளவு அற்புதமா இருக்கிற இந்த அமைப்பு உடைஞ்சா என்னாகும்? இது பெரும்பாலும் நம்ம கைய ஊன்றி கீழே விழற மாதிரி ஒரு சாதாரண காயத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. இதத்தான் நாம கார்பல் நிலைத்தன்மை இன்மைன்னு சொல்றோம். அதாவது நம்ம மணிக்கட்டால அதோட இயல்பான வேலைகளை செய்யும்போது கூட எலும்புகளை சரியான இடத்துல வச்சுக்க முடியாம போறது. இது ஸ்கேஃபோலூனேட் தசைநார் கிழிஞ்சா வர்ற டிஎஸ்ஐயா இருக்கலாம், இல்ல லூனோ ட்ரைகோட்ரல் தசைநார் கிழிஞ்சா வர்ற விஐஎஸ்ஐயா இருக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பாலத்தோட அஸ்திவாரம் ஆட்டம் காண்ற மாதிரி தான் இது. இந்த எக்ஸ்ரே படத்தை பாருங்க. 2 எலும்புகளுக்கு நடுவுல ஒரு பெரிய கேப் தெரியுதா? இதுதான் ஸ்கேஃபோலோனேட் தசைநார் கிழிஞ்சதுக்கான தெளிவான அடையாளம். இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான பேர் இருக்கு. முன்னாடி பல்லுல இடைவெளி வச்சுக்கிட்டு நடிச்ச டெரி தாமஸ்ங்கிற நகைச்சுவை நடிகரோட ஞாபகமா இதுக்கு டெரி தாமஸ் சைன்னு பேர் வச்சாங்க. சரியான நேரத்துல கவனிக்கலன்னா ஒரு சின்ன தசைநார் கிழிசல் எப்படி ஒரு பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போய் விடும்னு பாருங்க. இது ஒரு டாமினோ விளைவு மாதிரி. முதல்ல காயம், அப்புறம் வலி, அப்புறம் எலும்புகள் விலகி கடைசியா மூட்டு தேய்மானம் ஏற்பட்டு கடுமையான கீழ்வாதத்துல போய் முடியும். மேயோ கிளினிக் குழுவினர் இதத்தான் ஸ்லாக் மணிக்கட்டு, அதாவது ஸ்கேஃபோலூனேட் அட்வான்ஸ்ட் கொலாப்ஸ்னு சொல்றாங்க. அப்போ டாக்டர்ஸ் எப்படி இந்த கண்ணுக்கு தெரியாத காயத்தை கண்டுபிடிக்கிறாங்க? இது ஒரு துப்பறியும் கதை மாதிரி தான். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். டாக்டர்ஸ் சின்ன சின்ன க்ளூஸ் வச்சு பிரச்சனையோட ஆணிவேரை கண்டுபிடிக்க முயற்சிப்பாங்க. IFSH மாதிரியான சர்வதேச அமைப்புகளோட வழிகாட்டுதல்கள் படி 3 முக்கியமான படிகள் இதுல இருக்கு. முதல்ல கைகளாலேயே செய்யற சில பிரத்யேக சோதனைகள். அடுத்தது எக்ஸ்ரே மாதிரியான இமேஜிங். கடைசியா கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்ற ஆர்த்ரோஸ்கோபி, அதாவது மூட்டுக்குள்ள கேமரா அனுப்பி பார்க்கறது. இதுல வாட்சன் ஸ்கேஃபாய்ட் ஷிஃப்ட் டெஸ்ட் ரொம்ப முக்கியமானது. இதுல டாக்டர் மணிக்கட்டை ஒரு மாதிரி அசைக்கும்போது ஸ்கேஃபாய்டு எலும்பு அதோட இடத்துலேருந்து நகர்ந்து க்ளுக்னு ஒரு சத்தத்தோட திரும்ப உள்ள போகும். இது ஒரு முக்கியமான க்ளூ. ஆனா எல்லாத்தை விட பெஸ்ட் எது தெரியுமா? ஆர்த்ரோஸ்கோபி தான். ஒரு சின்ன கேமரா உள்ள அனுப்பி என்ன நடக்குதுன்னு நேரடியாவே பார்க்கலாம். இத பாக்ஸ் கான்செப்ட் முறையில மூட்டோட எல்லா பகுதியும் சரியா செக் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, லெஃப்ட்ல இருக்கிறது ஹெல்த்தியான டைட்டான தசைநார், ரைட்ல இருக்கிறது முழுசா கிழிஞ்சு போயிருக்கு. வித்தியாசம் உங்களுக்கே புரியும். சரி, பிரச்சனைய கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன? இவ்வளவு சிக்கலான ஒரு விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட்டை எப்படி முடிவு பண்றது? இப்ப நாம இந்த பகுப்பாய்வோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வரும். இது ரொம்பவே சிக்கலான கேள்வி இல்லையா? ஒவ்வொருத்தரோட காயமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த சரியான சிகிச்சைய டாக்டர்ஸ் எப்படி செலக்ட் பண்றாங்க? இதுக்கு ஒரு அருமையான தீர்வு இருக்கு. இதுக்கத்தான் டாக்டர் மார்க் கார்சியா எலியாஸ் ஒரு அருமையான சிஸ்டம் கொண்டு வந்தாரு. வெறும் 6 கேள்விகள் தான். அதுக்கு ஆம் இல்லைன்னு பதில் சொன்னா போதும். அந்த பதில்களை வச்சு காயத்தை இந்த 7 நிலைகள்ல ஒன்னா வகைப்படுத்திடலாம். ஒவ்வொரு நிலைக்கும் என்ன சிகிச்சைன்னு ஒரு தெளிவான வழி இருக்கு. எவ்ளோ நேர்த்தியான ஒரு தீர்வு பாருங்க. இப்போ அந்த 6 கேள்விகளுக்கான பதில வச்சு என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சர்ஜரிய சிம்பிளா புரிஞ்சுக்க இந்த படம் உதவும். மணிக்கட்டோட முன்பக்கம்
பெண் பக்கம் இல்ல எலும்புகளுக்கு நடுவுல எங்க பிரச்சனையோ அங்க அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஆரம்ப கட்டத்துல, அதாவது காயம் புதுசா இருக்கிறப்போ, முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் பாகங்களையே சரி பண்ண பாப்பாங்க. ஜெல்பர்மேன் மாதிரியான ஆராய்ச்சியாளர்கள் அப்பவே சொன்ன மாதிரி தசைநார நேரடியா சரி செஞ்சா நீண்ட காலத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆனா ரொம்ப லேட்டாகி கீழ்வாதம் வந்துட்டா அப்போ கதை வேற. வலிய போக்குறது தான் முக்கியம். அதுக்காக சில இயக்கங்களை நாம தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். இத மீட்பு நடைமுறைகள்னு சொல்றோம். இதுல நோக்கம் சரி பண்றதில்ல, ஒரு வலியற்ற வாழ்க்கையை கொடுக்கறது தான். இதுல 2 முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ப்ராக்சிமல் ரோ கார்பெக்டமி, அப்புறம் 4 மூலை இணைவு. ரெண்டோட நோக்கமும் ஒண்ணுதான், வலி இல்லாம ஒரு நிலையான மணிக்கட்டை உருவாக்குறது. அதன் மூலமா நோயாளிக்கு ஒரு நல்ல செயல்பாட்டு திறனை திருப்பி தருவது. முடிவா நாம பார்க்க போறது வெறும் ஒரு சிகிச்சை முறை இல்ல, இது ஒரு புதிய தத்துவம். வெறும் அறிகுறிகளுக்கு வைத்தியம் பார்க்காம பிரச்சனையோட மூல காரணத்தை சரி பண்றது. இந்த துறையில இருக்கிற ஒரு நிபுணர் சொல்ற மாதிரி நாம இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. நாம கண்டிப்பா முன்னேறிட்டு இருக்கோம், ஆனா இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இது ஒரு வளர்ந்து வரும் துறை. அப்போ கடைசி நோக்கம் என்னன்னா, மேலோட்டமா தெரியற பிரச்சனையை சரி பண்றது மட்டும் இல்ல, அந்த நிலைத்தன்மையின்மைக்கு மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான். உதாரணத்துக்கு ஏஞ்சலைட்டிஸ், வாலஸோட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, மணிக்கட்டுல வர நீர்க்கட்டிகள், அதாவது கேங்லியான் சிஸ்ட், அதுவே ஒரு தனிப்பட்ட நோய் இல்ல, அது உள்ள இருக்கிற தசைநார் கிழிச்சலோட ஒரு அறிகுறிதான். அப்போ கட்டிய மட்டும் எடுத்தா போதுமா? இல்ல, அந்த தசைநார் பிரச்சனையை சரி பண்ணணும். இதுதான் அந்த புதிய பார்வை. இறுதியா ஒரு கேள்வியோட முடிப்போம். நம்ம தசைநார்கள் வெறும் எலும்புகளை இணைக்கிற கயிறு மட்டும் இல்ல, அது நம்ம மூளைக்கு சிக்னல் அனுப்புற சென்சார்ஸ் கூட. அப்போ எதிர்காலத்துல சர்ஜரி பண்ணி சரி பண்றதோட அந்த சென்சார் சிஸ்டத்தையும் ரீட்ரெயின் பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது மணிக்கட்டு சிகிச்சையில ஒரு பெரிய புரட்சியா இருக்கலாம் இல்லையா?